ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் வந்து புதினா துவையல் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புதினாவில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக நம்மளுடைய உடம்புல இருக்க ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இது வந்து நிறைய ஃபுட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், பிரியாணி அந்த மாதிரி. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இங்கே இன்றைக்கி 2 கட்டு புதினா எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 1/4 கப் கடலைப்பருப்பு, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் இஞ்சி எடுத்திருக்கோம், வெங்காயம், காய்ந்த மிளகாய், தேங்காய், பூண்டு பல் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நிறைய பேருக்கு இது ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வேறு கண்டென்ட் கிடைக்கல, அதனால் புதினா துவையல் செஞ்சு போடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு என்ன போடணும் ஐடியா இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன போடலாம் சேனலில் அடுத்த வீடியோன்ட்டு. இப்போ காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போது அது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்த இன்க்ரீடியண்ட் என்ன போட போகிறோன்னா வெங்காயம். ஒரு முழு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் இதை வீட்டில் வந்து வீக்லி ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போது பூண்டு பல் சேர்த்துருக்கோம் இது கூட. அடுத்தது இஞ்சி சேர்க்குறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா தேங்காய். இதையும் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ட் கூடயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குறோம். அடுத்தது வந்து புளி போடுறோம். இதை வந்து நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றுறத விட நம்ம வந்து இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணால் இது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். கரைச்சி ஊற்றி அரைக்கிறத விட இதை ஃப்ரை பண்ணி அரைச்சோம்னா இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா புதினாவை போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நல்லா புதினா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எல்லா இன்க்ரீடியன்ட் கூடயும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் ஒரு வாணலில் சூடான பிறகு எண்ணெயை காய விட்டு அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் கடுகு போட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த எண்ணெயில் வந்து போட்டு இப்போ நல்லா வதக்க போகிறோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.